வணக்கம். வாங்க பட்டுக்கோட்டை தொகுதியோட நிர்வாக வரைபடத்தை நாம ஆழமா பார்க்கலாம். இது ஒரு மேலோட்டமான பார்வை கிடையாது. இது ஒரு தடைவியல் பகுப்பாய்வு. ஒவ்வொரு விவரத்தையும் ஆழமா ஆராய்ந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சரி, இந்த ஆய்வ ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஜனநாயகத்தோட ஆரோக்கியத்தை நீங்க எப்படி அளப்பீங்க? இதுக்கான பதில் பெரிய அரசியல் அறிக்கைகள்லயோ இல்ல தலைநகரங்களையோ இல்ல. அது அந்த மண்ணுல மக்களோட அன்றாட வாழ்க்கையில தான் இருக்கு. பதில் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க நிலத்தோட குரலை கேட்கணும், மக்களோட வலிகளை, அவங்க தேவைகளை உணரணும். அதோட எண்களை மதிக்கணும், தரவுகள் சொல்ற உண்மையை ஏத்துக்கணும். இந்த ரெண்டும் சேரும்போதுதான் ஒரு தொகுதியோட உண்மையான சித்திரம் நமக்கு கிடைக்கும். முதல்ல பட்டுக்கோட்டையோட மண்ணை பத்தி பேசுவோம். அந்த மண்ணோட குணம் என்ன, அங்க இருக்கிற மக்களோட நிஜமான வாழ்க்கை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்குவோம். இதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளம். பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்துல காவிரி டெல்டாவோட கடைமடை பகுதியில இருக்கிற ஒரு தொகுதி. நீங்க பாக்குற இந்த காட்சியை சொல்லும். இது பெரும்பாலும் ஒரு கிராமப்புற பகுதி. இங்க மக்களோட வாழ்க்கை, பொருளாதாரம் எல்லாமே விவசாயத்தை சுத்தி தான் இருக்கு. இங்க மக்கள் சந்திக்கிற முதல் முக்கியமான தீராத பிரச்சனை தண்ணீர். அது குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் சரி, விவசாயத்துக்கு பாசன நீரா இருந்தாலும் சரி. பற்றாக்குறைன்றது ஒரு நிரந்தர பிரச்சனையா இருக்கு. இது வெறும் புள்ளி விவரம் இல்ல, இது ஒவ்வொரு குடும்பத்தோட நிம்மதியையும் கேள்விக்குள்ளாக்குற ஒரு நெருக்கடி. அடுத்த பெரிய சவால் வேலை. படிச்ச இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி வேலைவாய்ப்பு ஊருக்குள்ள இல்ல. இதனால என்ன ஆகுது? திறமையான இளைஞர்கள்லாம் அவங்க ஊரையும் குடும்பத்தையும் விட்டுட்டு பெரிய நகரங்களுக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இது ஒரு சமூகத்தோட எதிர்காலத்தையே பாதிக்கிற விஷயம். மூணாவது, இது கண்ணுக்கு தெரியாத ஒரு நெருக்கடி, நம்பிக்கை. தேர்தல் வரும், வாக்குறுதிகள் குவியும், ஆனா பெரும்பாலும் அது நிறைவேறதே இல்ல. இந்த தொடர் ஏமாற்றங்கள் மக்களுக்கும் இந்த அமைப்புக்கும் நடுவுல ஒரு பெரிய அவநம்பிக்கையை உண்டாக்கியிருக்கு. இந்த நம்பிக்கை சிதைவுதான் மத்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணிவேரா இருக்கு. சரி, இப்போ நாம மண்ணோட உணர்வுகளை பத்தி பேசணும். இப்போ அந்த உணர்வுகளுக்கு குரல் கொடுக்கிற எண்களை பார்ப்போம். இந்த எண்கள் தான் மக்களோட எண்ணங்களையும் அவங்களோட சமூக அமைப்பையும் நமக்கு துல்லியமா படம் பிடிச்சு காட்டுது. இந்த 49%, இது தொகுதியோட சமூக அரசியல்ல தேவர் சமூகத்தோட செல்வாக்க ரொம்ப ஆழமா காட்டுது. இதுல சுமார் 25% முக்குலத்தோர், சுமார் 24% பிள்ளைமாறு அடங்குவாங்க. இது தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான சக்தி. இந்த அட்டவணைய பாருங்க, ஒரு முழு சித்திரம் கிடைக்கும். தேவர் சமூகத்துக்கு அடுத்தபடியா கவுண்டர்கள் சுமார் 10% வாக்குகளோட இருக்காங்க. மத ரீதியா பார்த்தா ஹிந்துக்கள் 87% பெரும்பான்மையா இருந்தாலும் முஸ்லிம் கிறிஸ்தவ சமூகங்களோட வாக்குகள், அதாவது கிட்டத்தட்ட 13%, தேர்தல் முடிவுகள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. 2016ல அதிமுக ஜெயிச்ச தொகுதி இது. ஆனா வெறும் 5 வருஷத்துல 2021ல மக்கள் தீர்ப்பு திமுக பக்கம் திரும்புது. இது வெறும் எண்கள்ல நடந்த மாற்றம் இல்ல. நாம முன்னாடி பேசணுமே, தண்ணீர், வேலை, சிதைஞ்சு போன நம்பிக்கை, அந்த அதிருப்தியோட நேரடி வெளிப்பாடுதான் இந்த மாற்றம். அடுத்தது, இந்த மக்கள் அதிருப்தியோட ஆணிவேர் என்னன்னு ஆழமா பாப்போம். எண்கள் ஒரு கதைய சொல்லுது, ஆனா அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்களை நாம புரிஞ்சுக்கணும். இங்க 4 முக்கியமான தோல்விகளை நாம பாக்குறோம். 1, வளர்ச்சி இடைவெளிகள், அதாவது தீராத தண்ணீர் பற்றாக்குறை, மோசமான சாலைகள். 2, வேலைவில்லா திண்டாட்டம். 3, நலத்திட்ட சோர்வு, அதாவது நிலையான வளர்ச்சி இல்லாம வெறும் இலவசங்களை நம்பி இருக்கிறதால வர்ற ஒரு விரக்தி. 4வது, எல்லாத்துக்கும் மேல நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள். இந்த குரலை கொஞ்சம் கேளுங்க. எங்க இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலை கட்டித்தரேன்னு சொன்னாங்க. நாங்க இன்னும் காத்துட்டு இருக்கோம். இது ஒருத்தரோட குரல் இல்ல, இது ஒரு தலைமுறையோட ஏக்கத்தோட குரல். இந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற மனித வலியோட சாட்சி. மக்கள் இப்படி தங்களோட குறைகளை சொல்றது அவங்களோட அடிப்படை உரிமை. கண்ணியத்தோட வாழ்றதும் தங்களோட கருத்துக்களை எந்த பயமும் இல்லாம பொதுவெளியில சொல்றதும் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட ஆன்மா. இந்த உரிமைகள் தான் இந்த மாதிரி ஆதங்கங்களுக்கு ஒரு முறையான அங்கீகரிக்கப்பட்ட குரலை கொடுக்குது. இப்போ சிரிஞ்சுக்கிட்டு வர மக்கள் தீர்ப்பு பத்தி பாப்போம். தேர்தல்ல வாக்குப்பதிவு குறையுதுன்னா அது வெறும் புள்ளி விவரம் இல்ல, அது மக்களுக்கும் அமைப்புக்கும் நடுவுல விரிசல் பெருசா ஆகுதுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை மணி. இந்த வரைபடம் அத தெளிவா சொல்லுது. 2016ல 78% இருந்த வாக்குப்பதிவு 2021ல 72.1% குறைஞ்சிருக்கு. இந்த கிட்டத்தட்ட 6% சரிவு சாதாரண விஷயம் இல்ல. ஆயிரக்கணக்கான மக்கள் தேர்தல் மேல நம்பிக்கை இழந்து ஒதுங்கி நிக்கிறாங்கன்னு அர்த்தம்.
இதைவிட ஒரு முக்கியமான தகவல் இருக்கு. 2021ல கிட்டத்தட்ட 10% வாக்குகள் நோட்டாவுக்கும் சுவேட்சிகளுக்கும் போயிருக்கு. இது என்ன சொல்லுது? மக்கள் ஒரு மாற்றத்தை தீவிரமா தேடுறாங்க. இப்போ இருக்கிற கட்சிகள் மேல அவங்களுக்கு முழுமையான திருப்தி இல்ல, ஒரு புதிய பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ தீர்வுக்கான ஒரு தெளிவான, செயல்படுத்தக்கூடிய ஒரு நிர்வாக வரைபடத்தை பாப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் வெற்று வாக்குறுதிகள் இல்ல, இது ஒரு செயல் திட்டம். இந்த வளர்ச்சி உறுதிமொழியில 3 முக்கியமான திட்டங்கள் இருக்கு. 1, கிராமப்புற நீர் விநியோகம் மற்றும் பாசன திட்டம். இது தண்ணீர் பிரச்சனைக்கு நேரடி தீர்வு. 2, பழுதடைஞ்ச சாலைகளை மேம்படுத்துறது. 3, இளைஞர்கள் வெளியூருக்கு போறதை தடுத்து ஊருக்குள்ளேயே வேலைவாய்ப்பை உருவாக்குற ஒரு வேளாண் தொழிற்பூங்கா. இந்த 3 திட்டங்களுக்கான மொத்த முதலீடு சுமார் 450 கோடி ரூபாய். இது ஒரு நம்பர் மட்டும் இல்ல, மக்களோட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறதுக்கான ஒரு உறுதியான நிதி அர்ப்பணிப்பு, சிதைஞ்சு போன நம்பிக்கையை திரும்ப கட்டுறதுக்கான ஒரு முதலீடு. இந்த திட்டத்தை செயல்படுத்த சதுர்முக கோட்பாடு தேவை. அதோட முதல் முகம் சிவன். இங்கே சிவன்னா அழிக்கிற கடவுள் இல்ல, பழைய பயனற்ற விஷயங்களை அழிச்சு புதுசா உருவாக்குற ஆற்றல். அதாவது இப்போ இருக்கிற நிர்வாகத்தோட தோல்விகளை தரவுகளோட மக்கள் முன்னாடி வச்சு ஒரு மாற்றம் ஏன் தேவைன்னு ஆழமா புரிய வைக்கிறது. நவீன கால பிரச்சாரங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவோட டிபிடிபி சட்டம், அதாவது டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தின்படி மக்களோட தனியுரிமைக்கு நாம முழு மரியாதை கொடுக்கணும். அவங்களோட சம்மதம் இல்லாம அவங்க தரவுகளை பயன்படுத்தவே கூடாது. இது சட்டம் சொல்றது மட்டும் இல்ல, மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்க இது ஒரு தார்மீக கடமையும் கூட. கடைசியா நாம அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த நோக்கத்தை பத்தி பேசணும். இது வெறும் தேர்தல்ல ஜெயிக்கிறத பத்தினது இல்ல, இது உண்மையான மக்கள் சேவையை பத்தினது. ஒரு ஜனநாயகத்துல நம்ம செய்யற முதலீட்டோட உண்மையான லாபம் என்ன? அது ரோட் போடுறதோ பில்டிங் கட்டுறதோ மட்டும் இல்ல. உண்மையான லாபம் மக்களுக்கும் அவங்க அரசாங்கத்துக்கும் நடுவுல உடைஞ்சு போன நம்பிக்கையை திரும்ப கொண்டு வர்றதுதான். ஒவ்வொரு வாக்குறுதியையும் காப்பாத்துறது மூலமா அந்த நம்பிக்கையை திரும்ப கட்டுறதுதான் ஒரு uண்மையான தலைவரோட லட்சியமா இருக்கணும். If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with blueprintstrategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 08042041602. Purpose Beyond Politics.